ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் காலேஜில் வருது. ஏன்னா ஐ திங்க் போன வாரம் இல்லை இன்னைக்கு போன வாரம் நான் கேஎன்சியில் இருந்து பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தேன். எந்த பாட்டனி எங்க சவுண்டு பத்தலை. பாட்டனியை பார்த்தேன். காலையில் இந்த ரன்னிங்க்கு மேரத்தானுக்கு வந்திருந்தாங்களே ஒரு டீமு. சூப்பர் சூப்பர். என்சிசி டீம் யாரு? சூப்பர். நான் ஒரு பழைய என்சிசி கேரக்டர்னால எனக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு நான் வெளியில் ஆர்டிசிக்கு போன 3 பேரை பார்த்தேன். எங்கே யூசிஓ ஜேசிஓலாம் சூப்பர் சூப்பர். ஸோ பார்த்த உடனே அதே நான் திருப்பி காலேஜ் போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் சொல்லும்போது வெல்கம் அட்ரஸ் சொல்லும்போது சொன்னாங்க நம்மளே நமக்கு பாராட்டணும் அப்படின்னு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? அது இப்போ நான் சொன்னதுனால இல்லைன்னா ஃபஸ்ட்டு யோசிப்பேன் யாரேன்னு. கரெக்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்ததுனால நான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல்ஃப் லவ் வந்து தப்பு கிடையாது. as long as you don't harm others. பக்கத்தில் இருக்கிற ஆளை வந்து அழிச்சிட்டு நான் என்னை வந்து லவ் பண்ணுறது தான் தப்பு. பட் நான் என்னோட நிலைமைக்காக நான் என்ன லவ் பண்ணுறதும் தப்பு கிடையாது. கரெக்டா? ஸோ அதனால நீங்கள் உங்களே ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஏனென்றால் நம்ம மனசு நம்மக்கிட்ட என்ன சொல்கிறதோ அதான் நம்ம கேட்கும். நான் நேற்று இம்மாக்குலேட்டில் அதான் சொன்னேன். நீங்கள் டீச்சர்ஸ் பேசி கேட்க மாட்டாங்க, அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளே நமக்கு சொல்லணும் யூ ஆர் த பெஸ்ட். உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டு. கரெக்டா? அதே மாதிரி யாரும் வந்து ஒன்னாலே ஒன்று முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த சொன்னால் நீங்களும் ஏற்றுக்கக்கூடாது. யாரோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ டீச்சர்ஸ் கூடி அதெல்லாம் முடியாதுங்க விட்டுருங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை எப்படி சொல்லலாம்? நீங்கள் தான் சொல்லணும் உங்களால் முடியுமா முடியாதான்னு. கரெக்டா? நீங்கள் தான் உங்களுக்கு முடிவு எடுக்கணும் உங்களால் எது முடியும் எது முடியாது. அது வேற ஆள் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு ஆள் வந்து இங்கே இருந்து வந்து பைலட் ஆகணும்னு நினைக்கலாம். யாராவது ஒரு ஆள் மனசில் நினச்சிருக்கேன் நான் பைலட் ஆகணும், இல்லை நான் ஏர் ஹாஸ்டஸ் ஆகணும், இல்லை நான் வந்து எனக்கு ஆஸ்ட்ரோனட் ஆகணும், நான் வந்து மூணில் போகணும் அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் இருக்காங்க என்ன சொல்லுவாங்க? சே என்ன சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படி யாராவது சொல்கிற பேச்சு கேட்டால் ஒரு கல்பனா சாவ்லா இருந்திருக்காது, ஒரு சுனிதா வில்லியம்ஸ் இருந்திருக்காது, அப்புறம் யாரோ ஒரு மேரி காம் இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் பார்த்தாங்கன்னா கலெக்டரும் எஸ்பியும் தவிர எல்லாருமே லேடிஸ் தான். Additional collector Sharanya is an IAS officer, RDO Abhinaya is a lady officer, AD Panchayat Shabna is an IAS is a lady officer. So ladies இப்போ வராத இடமே கிடையாது. ஸோ அப்போ எப்படி வந்து உங்களால் முடியலன்னு ஒரு ஆள் சொல்லலாம்? எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே லேடிஸ் இருக்காங்க. எந்த ஃபீல்டு இல்லைன்னு சொல்லுங்கள். எந்த பொசிஷனாலும் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் புலிஸ் ஆகணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் என்ன ஆனாலும் நினச்சாலும் சரி, அதில் ஹார்ட் ஒர்க் உண்டு. யாருமே வந்து ஹார்ட் ஒர்க் போடாமல் எங்கேயும் ரீச் ஆக மாட்டோம் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, பட் ஆனால் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ யாராக இருந்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி பெற முடியும். எனக்கு இது ஆகணும், நான் வாழ்க்கையில் இப்படி ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த ட்ரீமை நோக்கி நீங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ட்ரீம் நீங்கள் அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப கஷ்டங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். இப்போ ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி தான் வாழ்க்கை. காற்று அடிச்சுட்டே இருக்கும். நம்ம தான் அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அது அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ அந்த பக்கம் திருப்பி வச்சாங்க பாருங்கள், விளக்கு கெட்டுடுச்சு இல்லையா? அதே மாதிரி தான் நீங்களே உங்களோட எஃபர்ட்டை வந்து கண்டினியூஸாக உங்களே பாதுகாத்து உங்களே இது அந்த ட்ரீமை வந்து நீங்களே பாதுகாத்து கொண்டு போனால் தான் யூ வில் பி ஏபிள் டு கீப் இட் அலைவ். ஸோ நல்ல கனவு காணுங்க, கனவுக்காக முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி உடம்பை பார்த்துக்கோங்க. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லா டெஃபிஷியன்சியும் வச்சு ஒல்லியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அப்புறம் ஹெல்த் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. ஸோ ஆரோக்கியம் உள்ள ஒரு உடம்பு இருந்தால் தான் நம்ம மூளை வேலை செய்யும். மூளை வேலை செஞ்சால் தான் ட்ரீம் பண்ணவும் முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருந்து கீப் யோர் செல்ஃப் அ ப்ரையாரிட்டி. ட்ரீம் பண்ணுங்கள், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால என்னால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் ஒன்றும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் இன்டர்நெட்டில். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். கரெக்டாக?
இன்டர்நெட்டில் வந்து நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நமக்கு எது நல்லது, நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி பயணம் செய்யறன்றதை நம்ம தான் முடிவு எடுக்கணும். உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கைடன்ஸ் வாங்கிக்கலாம். பட் எந்த பேத் வந்து அந்த எப்படி போனோம் அது நம்ம தான் முடிவெடுத்து நம்ம தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். எந்த தடை இருந்தாலும், எந்த கஷ்டம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் உண்டு. ஆனால் அந்த சொல்யூஷன் வேற ஆள் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளாவே கண்டுபிடிச்சி வி ஷுட் ஃபைட் அவர் வே அவுட். அந்த தைரியம் நமக்கு வேணும், அந்த வில் பவர் வேணும். ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு யூ ஆல் ஷுட் ட்ரீம் வெல். நல்லா கனவு. இப்போ கடலூர் வந்து ஒரு ப்ரொஃபஸரை பற்றி பேசும்போது சொன்னாங்க, சிட்டி விட்டுட்டு கிராமத்தில் வந்தீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நான் படித்தது ஒரு கிராமத்தில் தான், கேரளாவில் ஒரு வில்லேஜில் தான் நான் படித்தேன். ஸோ அதனால் நமக்கு என்னென்னா காம்படன்சி, ஹார்ட் ஒர்க்கிங் வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ரூரல் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஜெனட்டிக்ஸில் அப்படியே வரும் நமக்கு ஹார்ட் ஒர்க். ஏன்னா நம்ம வந்து வரும்போது கொஞ்சம் சோம்பேறி ஆகிடும், கொஞ்சம் வளர்ற உடனே. ஸோ அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். என்னோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடலூர்லேருந்து போன 5 வருஷத்தில் 3 கேர்ள்ஸ் வந்து 3 லேடிஸ் வந்து இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி அடிஷ்னல் கலெக்டராக இருக்கிற ஐஸ்வர்யா இஸ் ஃப்ரம் கடலூர். எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே. கீப் செலிப்ரேட்டிங் யோர் செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச்.